ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ண சம்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து இந்த புதுசாக க்ரியேட் பண்ண பேட்டர்னை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம டெஸ்ட் போடும்போது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான இருக்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கான கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நம்ம சேனல்லையுமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோ. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அதிலே சொல்லியிருந்தேன், அந்த நியூ பேட்டர்ன் பேஸ் பண்ண கொஷின்ஸ்க்குலாம் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் நம்ம இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இப்போ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கும்போது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் இருக்க இந்த மாடலில் இருக்க எல்லா கொஷின்லையுமே வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் சம்திங் சொல்லியிருப்பாங்க. அது கீழே இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, கன்க்ளூஷனா, அசம்ஷனா, ஆர்கியூமெண்ட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கொஷின் அப்ரோச் பண்ணணும். ஓகே, அப்போ தான் ஆன்சர் ப்ராப்பராக போட முடியும். இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது கூட கன்க்ளூஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கீழே கொடுத்துருக்க கன்க்ளூஷன் அப்படிங்கிறது டிஃபைன்ஸ் த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுறதா இருக்கணும், அதுக்கு சப்போர்ட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தா அதை வந்து நம்ம கன்க்ளூஷனில் கரெக்டாக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். இப்போ அசம்ஷனுக்கான மீனிங் என்னது? ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அஸ்யூம் பண்ணுறது, இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ நான் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு ஊரில் வந்து எஜுகேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா எதை மீன் பண்ணி நான் அதை சொல்லியிருப்பேன், அந்த இடத்துல எஜுகேஷன் இல்லை, சரியாக இல்லை அப்படிங்கிறனால தான் அதை நான் வந்து மைண்டில் வச்சு சொல்லியிருப்பேன். ஓகே, அப்போ அசம்ஷன் அப்படிங்கிறது நம்ம எதை மைண்டில் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் அசம்ஷன். ஓகேவா? ஓகே, இதை அஸ்யூம் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட்டை எதை பேஸ் பண்ணி நம்ம அஸ்யூம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனில் நம்ம பார்க்கணும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணுவோம், இல்லைன்னா சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசணும், இல்லை சப்போர்ட் பண்ணாமல் பேசணும். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும். இதில் எஸ்ஆர் நோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதில் ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இது கரெக்டு தான், இல்லை இது வராது அப்படி சொல்லி நம்ம வந்து அதுக்காக ஆமான்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நோன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து இதில் நம்ம எப்படி ரெண்டாக பிரிப்போம் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட், வீக் ஆர்கியூமெண்ட்னு இருக்கும் ஆப்ஷனில். ஓகேவா? இப்போ ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட்னா அந்த கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். வீக்னா அது வந்து கனெக்ட் ஆகும், ஆனால் வந்து அது ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனா அப்படின்னு பார்த்தா அது இருக்காது. ஓகேவா? அதுவும் பண்ணலாம், ஆனால் அது வந்து ப்ராப்பரானதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது இருக்காது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அவங்க சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் பரவாயில்ல, நம்ம கொஷின்ஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கும்போது இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம என்ன அதுக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறோம். இப்போ ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு டிசீஸ் பரவுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும், அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதானே பண்ணணும் அடுத்த விஷயமா. ஓகே, ஒருத்தங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், அடுத்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும். அவ்வளோதான். அப்போது ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயத்தை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அடுத்தது காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆப்ஷனில் நமக்கு இது காஸ், இது எஃபெக்ட், இது வந்து இதோட காசஸ், இது வந்து எஃபெக்டாக இருக்கலாம் அப்படி சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அப்போ நம்ம தான் அதை என்ன பண்ணணும், அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் படித்து எது காசு எது எஃபெக்ட்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்போது டொமேட்டோவோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டொமேட்டோ கெச்சப்போட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ டொமேட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஒன்ல டொமேட்டோ கெச்சப்போட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது டொமேட்டோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனனால கெச்சப்போட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், கண்டிப்பாக தான் நடந்திருக்கும். டொமேட்டோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டொமேட்டோ கெச்சப்போட ப்ரைஸுமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது கண்டிப்பாக இது என்னவா தான் இருந்திருக்கணும், இது வந்து காசாக இருந்திருக்கணும், இது எஃபெக்டாக இருந்திருக்கணும். ஓகேவா?
அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 காஸ், ஸ்டேட்மெண்ட் 2 எஃபெக்ட் அப்படின்னு நம்ம போடணும். ஓகே, ஆப்ஷனில். இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு பதிலாக செகண்ட் ஒன்ல பொட்டேட்டோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே டொமேட்டோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே பொட்டேட்டோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதுவுமே சம்மந்தம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 and 2 ஆர் இண்டிபெண்டன்ட் காசஸ். ரெண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது, ஆனால் இது வேற வேற காசஸ். இப்போ டொமேட்டோ ப்ரைஸ்னால வேற ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், பொட்டேட்டோங்கனால வேற ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அப்போ இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் காசஸாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த மாதிரி தான் காஸ் அண்ட் எஃபெக்ட்ல நம்ம பிரித்து அது வந்து காசா எஃபெக்டா இல்லை ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். அடுத்தது டேட்டா சஃபிஷியன்சி. இப்போ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டா இருக்கான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏ இஸ் டாலர் தென் பின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பி இஸ் டாலர் தென் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஏ இஸ் டாலர் தென் பி அப்படின்னா ஏ வந்து பியை விட பெரியவர், அதுக்கடுத்து பி வந்து சியை விட பெரியவர் அப்படின்னா இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ கொஷின் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஹூ இஸ் டாலஸ்ட். ஓகே, இருக்கையில யார் டாலஸ்ட்னு நான் சொல்லணும்னா அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதுமா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதுமா? கண்டிப்பா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சஃபிஷியன்ட். ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை சால்வ் பண்ண முடியும். ஒன்று மட்டும் வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, 1 alone sufficient அப்படின்னு சொல்ல முடியாது, 2 alone sufficientனு சொல்ல முடியாது. போத் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட். ஓகே, 1 and 2 ரெண்டுமே சேர்த்து தான் என்னால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ ஹூ இஸ் டாலர் தென் ஏ, ஏவை விட ஹைட்டாக இருக்கவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதுக்கு என்னால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சுமே சொல்ல முடியாது. அப்போ போத் ஆர் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, ரெண்டுமே இதுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை, போத் ஆர் நாட் சஃபிஷியன்ட். இப்போ அடுத்த கொஷின் ஹூ இஸ் ஷார்ட்டஸ்ட். இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்டில் நீங்கள் வந்து இதில் ஹூ இஸ் ஷார்ட்டஸ்ட்னு கேட்டாங்கன்னா இதில் 1 alone சஃபிஷியண்ட்டா, 2 alone சஃபிஷியண்ட்டா, இல்லை போத் சஃபிஷியண்ட்டா, இல்லை போத் நாட் சஃபிஷியண்ட்டா, இந்த 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம டாபிக் என்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல a large number of people of the city are diagnosed to be suffering from malaria disease. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிட்டியில் வந்து மலேரியா டிசீஸ் நிறைய பேருக்கு பரவ போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் the city municipal authority should take immediate steps to carry out extensive fumigation in the city. அப்போ சிட்டி முனிசிபல் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணணும்? உடனே வந்து அதுக்கான முன்னேற்பாட்டுகளை பண்ணணும், பாதுகாப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது என்னவா இருக்கும்? கண்டிப்பா கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். அடுத்தது the people in the area should be advised to take steps to avoid mosquito bites. அங்க இருக்க பீப்புள் வந்து மஸ்கிட்டோ பைட்ஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டான ஆக்ஷனா? இது வந்து தவறான ஆக்ஷன். ஓகே, இதை வந்து நம்ம பண்ண முடியுமா? ஒரு கொசுக்கடியிலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? அது வந்து தப்பிக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணலாம், சுற்றி வந்து இந்த கொசு வராமல் இருக்கிற விஷயங்களை பண்ணுவோம். ஆனால் வந்து கொசுக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ப்ராப்பரான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஓகே, அதனால ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். There is a large increase in migration of villages to urban areas as repeated crop failure has put them into the financial problems. இங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? லார்ஜ் இன்க்ரீஸ் ஆஃப் மைக்ரேஷன் ஆஃப் வில்லேஜஸ் டு அர்பன் ஏரியாஸ். வில்லேஜஸ் வந்து அர்பன் ஏரியாஸ் போறாங்க. எதனால அப்படின்னா அவங்களோட கிராப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது, அதனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்லாம் போய் அவங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் போயிடுறாங்க. அப்போ அதனால ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வில்லேஜ்லேருந்து அர்பனுக்கு மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இதை வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ல இதை எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மைக்ரேஷனை வந்து தடுக்கணும். ஓகே, வில்லேஜஸ் வந்து வில்லேஜ்லேயே இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது மாறும், நிறைய இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா?
இப்போ இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து the villages should be provided with the alternate source of income in the villages which will make them stay there only. ஓகேவா, அந்த வில்லேஜ்லேயே அவங்களுக்கான இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க அங்கேயே வந்து அந்த ஒர்க்கை பார்ப்பாங்க. வில்லேஜ்லேருந்து அர்பனுக்கு அவங்க வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இது வந்து ஒரு கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, நிறைய பேர் மைக்ரேட் ஆகுறாங்க. மைக்ரேட் ஆகிறத எப்படி தடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அந்த ஊர்லேயே பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க மைக்ரேட் ஆக மாட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ அவங்க ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற ஒரு சிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த இன்கம் கிடைக்கிற இன்கம் ஜென்ரேட் பண்ணுற அந்த ஒரு ஒர்க்கை வந்து நம்ம அதே ஊரில் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க அங்கேயே இருந்துப்பாங்க. ஓகேவா, அப்போ இது வந்து கரெக்டான ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். செகண்ட் ஒன், டு என்ஷூர் தேர் சர்வைவல் த மைக்ரேட்டட் வில்லேஜர்ஸ் ஷுட் பி கிவன் ஆக்சஸ் டு ஆல் ஹவுசிங் ஆப்ஷன்ஸ் இன் த அர்பன் ஏரியாஸ். இப்போ உங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்கே வந்த வில்லேஜர்ஸ்க்கு அர்பன் ஏரியாஸில் அவங்களுக்கு தேவையான எல்லா ஹவுஸுக்கான ஆப்ஷன்ஸும் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து இப்போ இது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம இங்கே எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கோமோ அதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கணும். இங்கே வந்து மைக்ரேஷனை அதிகமாகுது, அப்போ மைக்ரேஷன் தடுக்கிற சம்மந்தமாக இருக்கணும். இவங்க இது எப்படி இருக்குன்னா அங்கே வந்ததுக்கப்புறம் அர்பன் ஏரியாஸில் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ண கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்குது. அப்போ இது வந்து கரெக்ட் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்தது, சம் சீரியஸ் மிஸ்டேக்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் த டெக்னிக்கல் செக்ஷன் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியோட டெக்னிக்கல் செக்ஷன்ஸில் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மிஸ்டேக் வந்து நடந்துருச்சு. ஓகேவா, அதுக்கு என்னென்ன பண்ணணும்? an efficient technical team should be appointed to check the technical errors. அப்போ அதுக்கு தேவையான இன்னொரு டீமை போட்டு என்னென்ன எரர் நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும், அது கரெக்டு. அடுத்து என்ன பண்ணணும்? a reason explanation notice should be issued to all the employees involved in the irregularities. யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுவும் கரெக்டு தான். ஓகே, அப்போ ரெண்டுமே வந்து எனக்கு கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா, இப்போது இந்த மாதிரியான கொஷின்ஸில் வந்து ஒப்பீனியன் டிஃபர் ஆகலாம். ஓகே, நான் இப்போ வந்து ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து இல்லை இதில் ஒன்று மட்டும் தானே எனக்கு கரெக்டுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் இதுதான் சொல்கிறேன்னா அதை ஆன்சர் அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், ஏன் இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்கலாமே அப்படின்னு யோசிங்க. அப்படி யோசிச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணுறதுல யாரோட ஆர்கியூமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் ப்ராப்பர் ஆன்சராக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, ஏன்னா இதில் வந்து ஒப்பீனியன் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இப்போது கொஷின் கிரியேட் பண்ணோடனே வேற ஒரு தாட்டில் கொஷினை கிரியேட் பண்ணியிருக்கலாம், அவனுக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கலாம். ஓகேவா, நம்ம அப்போ 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூவை யோசிச்சு இந்த ஒரு 3 விஷயம் எனக்கு கிடைக்குது. ஒரு இதில் எனக்கு 1 மட்டும் தான் ஃபாலோன்னு தோணுது, இன்னொரு இதில் 2 ஃபாலோஸ்ன்னு தோணுது, ஒரு இதில் 1 and 2 ஃபாலோஸ்ன்னு தோணுது. 3ஐயும் கம்பேர் பண்ணி எது ஜென்யூனாக இருக்கும், எது ஒரு ப்ராப்பரான ஆன்சராக இருக்கும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை போடணும். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு நல்லா அனலைசிஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனால் அதையும் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஓகே, அடுத்த கொஷின். இப்போ இதில் என்ன பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் இன்ஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபரன்ஸ்னாலும் கன்க்ளூஷன்னாலும் ஒன்று தான். இப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கண்டாமினேட் சாயில் அண்ட் வாட்டர். பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சாயில் அண்ட் வாட்டரில் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது. ரிமைன் இன் த கிராப்ஸ், அந்த கிராப்ஸ்லேயே அந்த ப்ராப்ளம் இருந்து அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபுட்டுக்குள்ளேயும் போய் ஹியூமன்ஸையும் வந்து அது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி என்டர் இன் த ஃபுட் செயின் தேர் பை போஸ்டிங் த்ரெட் டு த ஹியூமன் பீயிங்ஸ். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இப்போ இதில் கன்க்ளூஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் குட் ஃபார் பீப்புள். ஓகேவா, அப்போது அதிகமாக பெஸ்டிசைட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறது பீப்புளுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பாதிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் ரிசல்ட்லேயும் வருது. ஓகே, இது கரெக்ட். அடுத்தது, எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் கேன் ஹேவ் பேட் எஃபெக்ட் ஆன் வாட்டர். வாட்டரில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணால். இதை வந்து கொஷின்லேயே இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. சாயிலும் வாட்டர் வந்து இதில் பாதிப்படையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்ட். ஓகேவா, அப்போது நம்ம இந்த இன்ஃபரன்ஸ் கன்க்ளூஷன் வந்தால் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இது ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதில் இருக்கிறத சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2 ஃபாலோஸ்.
Okay, அடுத்த question. Many students are addicted to mobile games and this leads to poor academic performance. Okay, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைல் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆயிடுறாங்க, அதனால அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து புவரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கான கன்க்ளூஷன், many students are not paying attention to the studies due to mobile games. இது கரெக்டா இருக்கா? நிறைய பேர் வந்து ஸ்டடீஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுல ஏன்னா மொபைல் கேம்ஸ், அதுதான் ரீசன். அப்போ இதுதான் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, அதான் இது சப்போர்ட் பண்ணுது. ஓகே, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மொபைல் கேம்ஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் இன் த எக்ஸாமினேஷன். ஓகேவா? இப்போ மொபைல் கேம்ஸ்னால மட்டும்தான் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து கிடையாது. ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கு, ஒன் ஆஃப் த ரீசன் தான் நம்ம மொபைல் கேம்ஸ் சொல்லணுமே தவிர ஒன்லி பிகாஸ் ஆஃப் மொபைல் கேம்ஸ்னு இங்கேயும் நமக்கு சொல்லலை. ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி சொல்லியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கன்க்ளூஷனில் சொல்லணும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு உங்களோட ஒப்பீனியனை அதில் போடக்கூடாது. நம்ம இப்போது இதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தோணலாம் மொபைல் கேம்ஸ்னால மட்டும்தான் அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் மெனின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் மொபைல் கேம்ஸ் அடிக்ட் ஆனதுனால அந்த ஒரு சிலரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிருக்கு. மொபைல் கேம்ஸ் அடிக்ட் ஆகாமலும் ஒரு சிலருக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கலாம்ல. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஒன்லி அப்படின்னு சொன்னனால இது வந்து தப்பான ஒரு கன்க்ளூஷன். ஓகேவா? இதனால மட்டும்தான் அப்படின்னு என்னால் ஒரு விஷயத்த தெளிவாக இதுதான் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? அதுக்கு வேற ரீசன்ஸும் இருக்கலாம். ஓகே, அப்போது இதில் எனக்கு ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின், நேஷனல் ஓகே, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நேஷனல் எக்ஸ்பிரஸ்வே ஏ இஸ் த வைடஸ்ட் எக்ஸ்பிரஸ்வே அண்ட் இஸ் யூஸ்டு பை ஃபியூ பீப்புள். ரொம்ப அகலமான ஒரு பாதை, அதை வந்து நிறைய பேர் யூஸ் கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வென் பீப்புள் ஃபைண்ட்ஸ் அன் எம்டி அண்ட் வைட் ரோட் பீப்புள் டிரைவ் அட் ஹை ஸ்பீட் விச் லீட்ஸ் டு ஆக்சிடென்ட். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது வந்து நீளமான ஒரு அகலமான ஒரு எக்ஸ்பிரஸ்-வே, அதை கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் when people find empty and wide road, பெரிய ரோடையோ இல்லை எம்டியாக இருக்கிற ரோடையோ பார்த்துட்டாங்கன்னா பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க, அதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதுக்கான இன்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, ஆல் ரிசல்ட்ஸ் ஹேப்பன் டியூ டு ஓவர் ஸ்பீடிங். ஆல் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் டியூ டு ஓவர் ஸ்பீடிங். ஓவர் ஸ்பீடாக போகிறனால மட்டும்தான் எல்லா ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான இன்ஃபரன்ஸா, கரெக்டான ரிசல்ட்டா? ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஓவர் ஸ்பீடிங் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அது கிடையாது. ஓகே, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் நம்ம சொல்லணும். இங்கே வந்து எல்லா ஆக்சிடென்ட்டுமே ஓவர் ஸ்பீடிங்னால தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அதனால இது வந்து தப்பு. அடுத்தது, ஹை ஸ்பீட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட். அதிகமாக ஸ்பீடாக போகிறனால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகுது, அப்போ இது கரெக்ட். ஓகேவா? இங்கே அதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க, ஹை ஸ்பீடில் போகிறனால விச் லீட்ஸ் டு ஆக்சிடென்ட். ஓகேவா? அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. பிரேக் ஃபெயிலியர், ஆப்போசிட்டில் வர ஏதாவது ஒரு வண்டி இடிக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பேரிகேட்டில் இடிச்சு ஏதாவது ஒன்று ஆகலாம். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த ரீசன் தான் ஓவர் ஸ்பீடிங். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஒன்ல ஹை ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு, எதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போது இதில் ஒன்லி 2 ஃபாலோஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி பார்க்கணும்னு சொன்னேன். இதை நான் வந்து என்ன மைண்ட் செட்டில் வந்து இதை சொல்லியிருப்பேன், இதை அஸ்யூம் பண்ணி என்ன மைண்ட் செட்டில் நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபுட்பால் மேட்ச் பிட்வீன் டீம் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு மேட்ச் நடக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கோல்ஸ் ஸ்கோர்டு பை டீம் ஒய் வாஸ் 5, அவுட் ஆஃப் விச் 3 goals were scored left footed players. ஓகே, டீம் எக்ஸும் ஒய்யும் வந்து ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் டீம் ஒய் வந்து 5 goals ப்ளே பண்ணுறாங்க. அதில் 3 goals வந்து லெஃப்ட் ஃபுட்டில் விளாட்ற பிளேயர்ஸால்
ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை நம்ம எதை அசியூம் பண்ணி சொல்லியிருப்போம் அப்படிங்கிறத பார்க்கணும். லெஃப்ட் ஃபூட்டட் பிளேயர்ஸ் வாஸ் எக்ஸ்பர்ட் இன் ஸ்கோரிங் கோல்ஸ் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சு சொல்லியிருப்போமா? இந்த இதில் 5 கோலில் 3 கோலை வந்து லெஃப்ட் ஃபூட்டட் பிளேயர்ஸ் தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால ஓகே, அதனால அவங்கள வந்து எக்ஸ்பர்ட் நம்ம இதில் சொல்ல வரோமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 60% ஆஃப் த பிளேயர்ஸ் ஆஃப் த டீம் ஒய் ஆர் லெஃப்ட் ஃபுட்டட், அந்த டீமில் இருக்க 60% வந்து லெஃப்ட் ஃபுட்டட் அப்படின்னு நம்ம சொல்ல வரோமா? இது கண்டிப்பாக வராது. ஓகே, அதில் வந்து 5 கோலில் 3 கோல் வந்து லெஃப்ட் ஃபுட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அது பிளேயர்ஸ் 60% நம்ம மைண்டில் வச்சுட்டு இதை சொல்லியிருப்போமானா கிடையாது. அடுத்தது, இதை நான் எதனால சொல்ல வரேன், இப்போ இந்த 3 கோல் ஸ்கோர்டு பை லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர்ஸ்ன்னு சொல்கிறேன்னா அவங்க எல்லாரும் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. லெஃப்ட் ஃபுட்டடாக இருந்தாலே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. அதை மைண்டில் வச்சு நம்ம இதை சொல்லலை. ஓகேவா, இந்த அசம்ஷன் அப்படிங்கிற கொஷின் வரும்போது எதை நீங்கள் மைண்டில் வச்சு சொல்லியிருப்பீங்க அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்போது நான் இதில் வந்து லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர்ஸ் 3 கோல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை வச்சு எனக்கு லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர்ஸ் எல்லாருமே கோல் போடுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷனை வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்க முடியாது. அதனால இதில் ரெண்டுமே வந்து எனக்கு ப்ராப்பரான அசம்ஷனாக இல்லை. அதனால் 1 and 2 நாட் ஃபாலோஸ், ரெண்டுமே வராது. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான். இதில் சிச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, சின்ஸ் த பாஸ்ட் 15 years 75% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இன் த வேர்ல்ட்ஸ் பாட்ரி மார்க்கெட் கம்ஸ் ஃப்ரம் கண்ட்ரி கே. கடைசி 15 வருஷத்தில் 75% ஆஃப் த பாட்ரி மார்க்கெட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கண்ட்ரி கேல. However, the employment in the pottery industry of country K has been consistently declining 5 to 9% every past 3 years. அங்கே வந்து 75% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கேருந்து தான் வருது. ஆனால் அந்த கண்ட்ரியில் பாட்ரி இண்டஸ்ட்ரிக்கான எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 5லேருந்து 9% கம்மியாகிக்கிட்டே வருது. ஓகேவா, இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கான கன்க்ளூஷன் என்னவா நம்ம எடுக்க முடியும் அப்படி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் எது ப்ராப்பரான கன்க்ளூஷன் பார்ப்போம். ஈவன் ஆஃப்டர் டிக்ளைனிங் த எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ரி கே ஹேஸ் இனஃப் பார்ட்டர்ஸ் டு கண்டினியூ கான்ட்ரிபியூட்டிங் ஈக்குவலி டு த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஓகேவா, அவங்க எவ்ரி 3 years கம்மியானாலும் அவங்களால வேர்ல்டு கூட காம்படிட் பண்ண முடியுது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் காம்படிட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தானே? இங்கே வந்து கடைசி 15 வருஷத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் எவ்ரி 3 years அங்கே கம்மியாகிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ எவ்ரி 3 years கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் என்ன இருக்கணும், கம்மியாக இருக்கணும்ல. ஆனாலும் என்ன இருக்குது, அது 75% வந்து 15 வருஷத்தில் 75% மார்க்கெட் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்படின்னா அந்த டிக்ளைன் ஆனாலும், இந்த 5 to 9% டிக்ளைன் ஆனாலும் இவங்க சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் 15 வருஷம் வரைக்கும் அவங்களால டாப்பில் இருக்க முடியும். அப்போது ஈவன் ஆஃப்டர் டிக்ளைனிங் த எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ரி கே ஹேஸ் இனஃப் பார்ட்டர்ஸ் டு கண்டினியூ த கான்ட்ரிபியூட்டிங் ஈக்குவலி டு இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு கன்க்ளூஷன். அதை சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது, த லோக்கல் டிமாண்ட் ஆஃப் த பாட்ரி கண்ட்ரி கே ஹேஸ் substantially decreased leading to less interest among potters. ஓகேவா, இங்கே வந்து எந்த இடத்துலையுமே லோக்கல் டிமாண்டை பற்றி பேசலை. ஓகேவா, எல்லாமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பற்றி பேசுகிறாங்க. அதில் எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகுது, இதை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்களே தவிர லோக்கல் டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்கேயுமே எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ இது வந்து இது கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து இது ஸ்டேட்மெண்ட் கூட கம்பேர் ஆகலை. ஸ்டேட்மெண்ட்டில் இதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதனால இந்த செகண்ட் ஒன் வந்து நம்ம ரீட் பண்ணி கூட பார்க்க தேவையில்லை. ஏன்னா லோக்கல் டிமாண்ட் ஆஃப் பாட்ரி பற்றி பேசியிருக்காங்க, அதை நம்ம அங்கே சொல்லவே இல்லை. அதனால இது வந்து தப்பு. அப்போ ஆன்சர் ஒன்லி 1 பி கன்க்ளூடட். ஓகே, அடுத்த கொஸ்டின் காஸ் அண்ட் எஃபெக்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா, அப்போ இது ரெண்டில் எது காஸ் எது எஃபெக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் இயர் காலேஜ் எக்ஸ் ரெடியூஸ்டு த கட் ஆஃப் மார்க்ஸ் டு 50 to 60 ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேவா, 50லேருந்து 60 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, இந்த லாஸ்ட் 2 years the students union of college X has been actively negotiating with the college administration regarding the quality of food, health, hygiene standard in the college canteen. காலேஜ் கேன்டீனில் ஃபுட்டோட குவாலிட்டியும் ஹெல்த் ஹைஜீன் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி கோரிக்கையில் வச்சு ரெண்டு வருஷமாக போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா முதல்ல சம்மந்தமே கிடையாது. அப்போ ரெண்டுமே இண்டிபெண்ட் காசஸாக இருக்கலாம், இல்லை எஃபெக்ட்ஸாக இருக்கலாம். அப்போது ஆப்ஷன் சி இல்லைனா டி தான். ஓகே, இங்கே போத் 1 and 2 ஆர் எஃபெக்ட்ஸ்,
போத் 1 and 2 ஆர் இண்டிபெண்டன்ட் காசஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ ரெண்டில் எஃபெக்டா காசான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட் முதல்ல தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது ரெண்டுமே எஃபெக்டா காசா நம்ம பார்க்கணும். இப்போ கட் ஆஃப் மார்க்கை 50லேருந்து 60 மாற்றுறாங்க அப்படின்னா எதனால மாற்றிருப்பாங்க? அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கணும். ஓகேவா? ஏதாவது ஒரு ரீசன்னால தான் முன்னாடி 50 மார்க்காக இருந்த கட் ஆஃபை நான் 60 மார்க்காக மாற்றிருங்க. அப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது என்னவா தான் இருந்திருக்கணும்? கண்டிப்பாக இது எஃபெக்டாக இருந்திருக்கணும். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தினால தான் இந்த கட் ஆஃப் மாறுது, அதனால இது எஃபெக்ட். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. எதனால போராட்டம் பண்ணுறாங்க? குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு சரியில்லை. அப்போ குவாலிட்டி ஆஃப் ஃபுட் சரியில்லை அப்படிங்கிறதான் காசு. இது சரியில்லாதனால இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எஃபெக்ட். அப்போ ரெண்டுமே என்னது? போத் 1 and 2 ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காசஸ். அது ரெண்டுக்கும் வேற வேற மீனிங் இருக்குது, வேற வேற ரீசன் அண்ட் காசஸ் இருக்குது. அதுக்கான எஃபெக்ட் தான் இது. ஓகே, அதனால போத் 1 and 2 ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காசஸ். அடுத்த கொஸ்டின். ஓகே, இப்போ இதில் country X reduced their crude oil import by 6% in the last 5 years. country X வந்து அவங்களோட crude oilோட இம்போர்ட்டை வந்து reduce their crude oil by 6% கம்மி பண்ணுறாங்க. கடைசி 5 வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது crude oilோட ப்ரைஸ் 6% கம்மியாயிருக்கு. அடுத்து, the automobile industry in country X has witnessed sharp decline of 13% in the growth margin this year. இங்கே வந்து crude oil பற்றி பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல க்ரூட் ஆயில் வந்து 6% டிக்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட்டு 5 வருஷத்தில். இதில் வந்து அவங்களோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பற்றி பேசுகிறாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து 13% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு வருஷத்தில் மார்ஜின் திஸ் இயர் ஒரு வருஷத்தில் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதை பார்க்கும் போதே வந்து இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இண்டிபெண்ட்டாக வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை டி தான். அதுக்கப்புறம் இது காசா எஃபெக்டாக நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போது கண்ட்ரி எக்ஸ் ரெடியூஸ்டு தேர் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பை, கடைசி 5 வருஷத்தில் அவங்களோட க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை 6% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கேள்வி வரணும் இந்த இடத்துல? ஏன் ரெடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்கணும்ல. அப்போ ஏன் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காசு இருக்கணும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் இருக்கனால தான் இது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக நம்ம என்ன வந்து எடுத்துக்கணும்? எஃபெக்ட் தான். அடுத்த லைனும் அதே தானே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து டிக்ளைன் ஆகுது. ஏன் டிக்ளைன் ஆகுது? எதனால வந்து அது டிக்ளைன் ஆச்சுன்னு தெரியாதுல்ல. அது வந்து காசாக இருக்கணும். அப்போது இது என்னவா தான் இருக்கணும்? கண்டிப்பாக எஃபெக்ட் தான். அப்போது இது ரெண்டுமே 1 and 2 ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காசஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் போகணும். அடுத்தது இந்த கொஸ்டின், இந்த மேலே இருக்க ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே படிச்சிடாதீங்க, டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, சின்ஸ் த பாஸ்ட் 3 years ஸ்டேட் எம் ஹேஸ் ரிப்போர்ட்டட் ஷார்ப் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் டிக்ளைன் இன் த ஸ்டேட்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். கடைசி 3 வருஷத்தில் ஸ்டேட் எம்மோட ரிப்போர்ட்டட் எப்படி ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 5 years தேர் ஹாஸ் பின் இன்க்ரீஸ் இன் த ஓவரால் average rainfall by 6% in the state M, bringing in the respect to the farmers. கடைசி 5 வருஷத்தில் ரெயின்ஃபால் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் எது இண்டிபெண்டன்ட் காசா எஃபெக்டா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேவா? 2 கொஷின் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 2 கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது இதுதான் செகண்ட் கொஷின். இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஓவர் த லாஸ்ட் 2 years 22% ஆஃப் த கம்பெனி பீஸ் மேன் பவர் வாஸ் லேட் ஆஃப். லாஸ்ட் 2 வருஷத்தில் கம்பெனி பியோட 22% ஆஃப் த மேன் பவரை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்தது, ஓவர் த பாஸ்ட் 2 years கம்பெனி பி ஹேஸ் சோல்ட் ஆஃப் மெனி ஆஃப் தேர் மேஜர் அசட்ஸ். அந்த கம்பெனியில் இருக்க மேஜர் அசட்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. இது காசா எஃபெக்டா இல்லை ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கம்பேர் பண்ணி இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்போ கொஷின் நம்பர் 11 and 12 இது ரெண்டுக்கும் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கு பார்ட் 2 வீடியோ போடுவேன். இப்போ இதில் கீழே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா SSCGL மெயின்ஸ் 2022 இருக்கும்.
ஓகேவா? அதில் இருக்க கொஷின்ஸை மட்டும்தான் நான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம சிஹெச்ஓட மெயின்ஸ் இப்படி ஒவ்வொரு எக்ஸாமோட இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் இந்த மாதிரியான எல்லா கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஷின்ஸையும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்களும் இந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான டவுட்ஸு இல்லை ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.